டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் அதிமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகி இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தான் முதலமைச்சராக இருக்கும் வரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தற்போது மக்களோடு நிற்பது போல் நாடகமாடும் அதிமுக நாடாளுமன்றத்தில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதாவுக்கு ஆதரவு அளித்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் மூலம் அதிமுகவின் இரட்டை வேடம் மக்களிடத்தில் அம்பலமாகி உள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை பறிமுதல் செய்த டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வரும் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். அப்போது ஆஜரான அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ், பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் மனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வரும் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று வழக்கை ஒத்திவைத்தார். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் கோயிலில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்வரமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் கோயிலில் மகாதீபம் மற்றும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி விண்ணப்பித்தும் வனத்துறை பரிசீலிக்கவில்லை என்பதால் மனுவை பரிசீலித்து எதிர்காலத்துக்கும் சேர்த்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அனுமதிக்க வேண்டும் எனவும் நியாயமான அளவிலான விளக்கில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவினை முன்னிட்டு கிரிவலப்பாதை பக்தர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கார்த்திகை தீபத்திற்கான பரணி தீபம் வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்றப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து அன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. இந்நிலையில் தீபத் திருவிழாவை முன்னிட்டு காவல்துறை தரப்பில் பக்தர்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. சாலைகளில் வாகனங்களை நிறுத்திச் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கோயிலின் 4 கோபுரங்களின் முன்போ கிரிவலப்பாதையிலோ பக்தர்கள் கற்பூரம் ஏற்றக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்டுள்ள இடங்களை தவிர மற்ற இடங்களில் அன்னதானம் வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகள் பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் ஆபாச படங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி ஐதராபாத்தைச் சேர்ந்த இளைஞரை சென்னை கிரைம் போலீசார் கைது செய்தனர். எக்ஸ் வலைத்தளத்தில் சிக்னல் ஆப் என்ற செயலியை பயன்படுத்தி குழந்தைகளின் ஆபாச படங்களை பதிவிடப்பட்டு ஷேர் செய்யப்படுவது குறித்து சென்னை சைபர் கிரைம் போலீசாருக்கு துப்பு கிடைத்தது. விசாரணையில் ஐதராபாத்திலிருந்து குழந்தைகளின் ஆபாச படங்கள் பகிரப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஐதராபாத் விரைந்த போலீசார் சம்பந்தப்பட்ட வங்கா ரகுநாத் ரெட்டியை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். மேலும் அந்த செயலியை போலீசார் முடக்கினர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அயனாவரத்தைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் திருவள்ளூரைச் சேர்ந்த நந்தனம் கல்லூரி மாணவன் சுரேஷ் மற்றும் அவரது நண்பரான பள்ளிச் சிறுவன் ஆகியோரை போலீசார் அண்மையில் அதிரடியாக கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் மேலும் 2 போலீசார் கைது செய்திருக்கின்றனர். திருவள்ளூரைச் சேர்ந்த மணி என்ற சுப்பிரமணி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை எண்ணூரில் என்ஜின் கோளாறு காரணமாக விசைப்படகு கடலில் மூழ்கிய நிலையில் மீனவர்கள் நீந்தி உயிர் தப்பினர்.
காசிமேட்டிலிருந்து மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆந்திராவைச் சேர்ந்த 7 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது எண்ணூர் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது என்ஜின் கோளாறு ஏற்பட்ட நிலையில் அலையில் சிக்கி விசைப்படகு நீரில் மூழ்கியது. உடனே மீனவர்கள் கடலில் குதித்து நீந்தி உயிர் பிழைத்தனர். இதற்கிடையே அவ்வழியாக வந்த மற்றொரு விசைப்படகில் கயிறு கட்டி மூழ்கிய விசைப்படகை காசிமேட்டிற்கு அவர்கள் இழுத்துச் சென்றனர். சென்னை வானகரம் அருகே பூவிருந்தவல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியில் இருந்து பழைய ஆயில் மொத்தமாக கொட்டியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியுற்றனர். தகவல் அறிந்து வந்த போரூர் போக்குவரத்து பிரிவு போலீசார் சாலையில் கொட்டி கிடந்த ஆயிலை தண்ணீர் ஊற்றி அகற்றி சுத்தம் செய்தனர். சாலையில் தடுப்பு வேலிகள் அமைத்து சுத்தம் செய்ததால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்நிலையில் இதுபோன்று பாதுகாப்பு இல்லாத முறையில் ஆயில் எடுத்துச் செல்லும் தனியார் நிறுவனங்கள் எவை என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே கருகம்பத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் பார்சல் சர்வீஸ் லாரி ஒன்று தீப்பிடித்து எரிந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நேரிட்டது. மேட்டூர் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி திருநெல்வேலியிலிருந்து வேலூருக்கு சென்று கொண்டிருந்தது. வேலூர் அருகே கருகம்பத்தூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது லாரி என்ஜினில் திடீரென்று தீப்பற்றியது. இதை கண்ட ஓட்டுநர் லாரியை உடனடியாக சாலையோரம் நிறுத்திவிட்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். கோவை மாவட்டம் உக்கடம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பட்டம் நூல் கழுத்தில் சிக்கி தம்பதி காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மலுமிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் உக்கடம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென கழுத்தில் நூல் ஒன்று சிக்கியதால் அவர் நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்தார். நூல் கழுத்தில் சிக்கியது, இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் குழுவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடிக்கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்த காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸை முன்னிட்டு உதகையில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் மூலம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இல்லத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து இசையுடன் நடனமாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அதன்படி உதகையில் வழக்கம் போல் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் குழுவில் ஒரு வீட்டிற்கு சென்று பிரான்சிஸ் என்பவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அங்கிருந்து மூதாட்டி மற்றும் சிறுவர்களுடன் நடனமாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இந்த காட்சி வெளியாகி பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விக்ரம் நடிக்கும் வீரதீர சூரன் படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சித்தா படத்தின் வெற்றிக்கு பின் இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் நடிகர்கள் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, ஸ்வராஜ் வெஞ்சரமூடு நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வீரதீர சூரன் பாகம் 2. 2 பாகங்களாக உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மதுரையில் நிறைவடைந்தது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் திரைக்கு வர இருக்கும் நிலையில் படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. படத்தின் முதல் பாகம் வெளியாகும் முன்பே படத்தின் 2ஆம் பாகத்தை படக்குழு வெளியிடுகிறது. அதிரடி சண்டை காட்சிகளுடன் இடம்பெற்றிருக்கும் இந்த படத்தின் டீசர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது.